ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம சேனல்ல பசும் நெய் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம அதிக விலை கொடுத்து கடையில் வாங்குவோம். அதுபோல் இல்லாமல் வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் நம்ம தயிர்க்காக பால் காய்ச்சறதுலேருந்து இதுக்கு மேலே படிகிற ஆடையை ஸ்பூனு அல்லது ஜல்லிக்கரண்டி வச்சு இதை எடுத்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் சேர்த்து வச்சுக்கணும். இது பசும்பால்லேருந்து எடுத்த ஆடை. இந்த ஆடையை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸை நம்ம ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இந்த பாக்ஸு நிரம்புறதுக்கு எனக்கு 3 வாரம் ஆச்சு. நம்ம எப்போ இதை நெய் காய்ச்ச போகிறோமோ அப்போ ஃப்ரீசர்லேருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சிடணும். எடுத்துட்டு அடிகனமான பாத்திரத்தில் இதை சேர்த்துட்டு நம்ம நெய் செய்யணும். நம்ம இதை முன்னாடியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், ஐஸ் எல்லாம் போயிருக்கும். நான் இப்போ தான் எடுத்தேங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம நெய் செய்கிறதுக்கான பாத்திரம் கொஞ்சம் அடிகனமானதாக இருக்கணும். இது ஐஸ் கட்டியாக இருக்கிறதுனால உருகிறதுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. நான் ஸ்டவ்வில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் கலந்து விட்டுக்க போகிறேன். இந்த நெய் ரெடி பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே ரெடி ஆகிடும். இதை ஹை ஃப்ளேமு மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு இதை இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஐஸ் கட்டியெல்லாம் உருகி வந்துருச்சு. நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இது பாலுங்கிறதுனால அடியில் ஒட்டி பிடிக்கும். அதனால் நல்லா இது போல் கலந்துக்கணும். இது தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது லைட்டாக ஓரங்களில் நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். இது போல் கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா காய்ச்சும் போதே கமகமன்னு வாசனை வருது. இந்த கப்பியெல்லாம் கொஞ்சம் கலர் மாதிரி வரும். அப்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கப்பி ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இதில் உள்ள நெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இல்லை முருங்கை இலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடாக இருக்கும்போதே ஒரு ஸ்டீல் வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கணும். அப்படி ஆற விட்டுட்டிங்கன்னா இது கெட்டியாக ஆரம்பிச்சிரும், நெய் பிரிஞ்சு வராது. அதனால் சூடாக இருக்கும்போதே இது போல் வடிகட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான கம்மன்னு நெய் தயாராகிடுச்சு. இது பொங்கல், ஸ்வீட்டு எது பண்ணாலும் இது சேர்த்து செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும். வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு பருப்பு சாதத்து கூட கீரை சாதத்து கூட இதை சேர்த்து கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இது கொஞ்சம் ஆற விட்டு பார்க்கும்போது நல்ல மணலாக இது போல் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஆடை எடுத்து வைக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு நமக்கு நெய் கிடைக்கும். கமகமான நெய்யை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.